எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு கழிவுநீர் தொட்டி. தினம் தினம் எல்லார் வீட்லேயும் ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த மனித கழிவுகள் அப்படிங்கிறது இந்த செப்டிக் டேங்க் வழியாக தான் க்ளீன் ஆகி வெளியே போகுது. இந்த செப்டிக் டேங்க் வந்து அதோட அமைப்பு பொறுத்து 2 வருடத்துக்கு ஒரு முறையோ 3 வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை 10 வருடத்துக்கு ஒரு முறையோ கூட க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம். ஆனால் இன்றைக்கி பேப்பரில் மாதம் ஒரு நியூஸ் நம்ம படிக்கிறோம். என்னென்னா இந்த மாதிரி செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணும்போது செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ண தொழிலாளிகள், கழிவுநீர் தொட்டியை க்ளீன் பண்ண தொழிலாளிகள் இறப்பு, இல்லைனா செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணிட்டாங்க, அடுத்த நாள் அந்த செப்டிக் டேங்க்லேருந்து ஒரு வாடை வருது, என்ன வாடைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அது என்னன்னு பார்க்க வீட்டு ஓனர் அந்த செப்டிக் டேங்க்குள்ளே இறங்கி பார்த்தாரு. போன இடத்துல அவர் மயங்கிட்டார். உடனே அவர் மயங்கிட்டாருன்னு அவரை தூக்கிறதுக்காக அவர் பையன் போடுறாங்க. பையனும் மயங்கி விழுகிறாங்க. பையன் மயங்கி விழுகிறாங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க இதை கேள்விப்பட்டு சத்தத்தை கேட்டு அவங்க அந்த தொட்டிக்குள்ளே இறங்குறாங்க. அவங்களும் மயங்கி விழுகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் இவங்க எல்லாமே இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை, இந்த மாதிரி நியூஸை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்னையில் கிட்டத்தட்ட 6-7 பேர் அந்த பக்கம் நடந்து போனவங்க வந்து ஹெல்ப் பண்ண உதவிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தொட்டிக்குள்ளே இறங்கி இறந்து போன நியூஸை படிக்கும்போது எப்படி இந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. ப்ளஸ் இறப்புகளை மட்டும்தான் இந்த கழிவுநீர் தொட்டியிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த விஷவாயுக்கள் ஏற்படுத்தும் அப்படின்னு கிடையாது. நம்மளுக்கு நார்மலாக வரக்கூடிய காய்ச்சல், தலைவலி, வாந்தி வருதல் போன்ற உணர்வுகள் கூட சில சமயம் செப்டிக் டேங்க்லேருந்து லீக் ஆகக்கூடிய கேஸ் மூலமாக ஏற்படலாம். இல்லைனா வாகன புகையிலேருந்து வெளியாகக்கூடிய கேஸ் மூலமாக கூட, இன்ஜின்லேருந்து வெளியாகக்கூடிய புகை மூலமாக கூட நம்மளுக்கு இந்த மாதிரி தலைவலி, காய்ச்சல் போன்ற விஷயங்கள் உருவாகலான்னு நம்மளுக்கு தெரியறதில்ல. நம்ம ஏதோ ஃப்ளூ காய்ச்சல், வைரஸ் காய்ச்சல், பாக்டீரியா காய்ச்சல் நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி கேஸ் வாயுக்கள், அதாவது ஸ்மெல்லும் இருக்காது, அதை நம்ம சுவாசிக்கிறோன்னே தெரியாமல் சுவாசித்து அதனால் நம்ம நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த செப்டிக் டேங்க் கேஸஸ், வாகனத்திலேருந்து வெளியாகக்கூடிய புகைகள், இதை பற்றின ஒரு நுணுக்கமான அறிவு தேர்வை, இந்த செப்டிக் டேங்கை எப்படி க்ளீன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு விழிப்புணர்வு எல்லாருக்குமே தேவை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஸோ செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணக்கூடிய இந்த தொழிலாளர்கள், இவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். அவங்க செய்யக்கூடிய வேலை எவ்வளோ கஷ்டமான வேலை, எவ்வளோ ஆபத்து நிறைந்த வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கும் அது புரியணும். ஸோ செப்டிக் டேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த செப்டிக் டேங்கோட அமைப்பை பார்த்துக்கோங்க. இங்கே டாய்லெட்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கழிவுகள்ங்கிறது அப்படியே இந்த டியூப் வழியாக நம்ம பொதுவாக இந்த செப்டிக் டேங்க்ல விடுறோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த செப்டிக் டேங்க்ல ஒரு ப்ராசஸ் நடக்குது. நடந்ததுக்கப்புறம் வேஸ்ட் வாட்டர் வெளியே போகுது, வேஸ்ட் கேஸ் வெளியே போகுது. இங்கே நல்லா கிளியராக கொடுத்துருக்கு பாருங்க. கழிவுகள் உள்ள வருது. இந்த கழிவுகள் வந்து பொதுவாக மனித கழிவுகள் தான், பொதுவாக சாலிட் வேஸ்டாக தானே இருக்கும். ஸோ இந்த திடக்கழிவு, சாலிட் வேஸ்ட் வந்து திடக்கழிவு வந்து கீழே வந்துடும். அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டர் நீர் கழிவுகள் வந்து இந்த பக்கம் வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த நீர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நீர்ல இருந்து ஆவியா கேசஸ் வெளியாகும். அந்த கேசஸ் தான் வந்து மேலே ஃபர்ஸ்ட் நுரையா இருக்கும். செப்டிக் டேங்கோட மேலே அந்த நீருக்கு மேலே இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாப்ல தான் வந்து கேஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதுக்கு மேலேயே செப்டிக் டேங்க் மூடி இருக்கு. இப்போ நம்ம வந்து மூடியை டக்குன்னு திறந்தோம் அப்படின்னா எந்த இடத்துல கேஸ் இருக்கு, மெயினா இங்க மேலே தான் கேஸ் இருக்கு. ஸோ திறந்த உடனே டக்குன்னு உங்க மூக்குலயே வந்து அந்த கேஸ் அடிக்கும். ஒருவேளை அந்த கேஸ்ல விஷவாயு கலந்திருந்தாதான் இப்ப பிரச்சனையே. அது என்னென்ன விஷவாயுக்கள் இருக்கும் அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படிங்கிற ஒரு கேஸ். இதுதான் வந்து மிக முக்கியமான விஷவாயு. இது வந்து அழுகிய முட்டை ஸ்மெல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வாடை வரும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும்போது. இந்த விஷவாயு தாக்குச்சுன்னா நம்ம வந்து ஒரு 2-3 தடவை மூச்சு இழுத்து விட்டாலே போதும். அந்த கேஸை 2-3 முறை சுவாசிச்சாலே போதும், நம்ம மூர்ச்சையாகி மயக்கமாகி விழுந்துருவோம். சம்டைம்ஸ் வந்து இறப்பு கூட நேரிடலாம். இதான் மிக முக்கியமான சல்ஃபைடு கேஸ், ஹைட்ரஜன் சல்ஃபைடு. அடுத்து மீத்தேன். மீத்தேன்கிறது இது வந்து நார்மலா வாடை இருக்காது இந்த கேஸ்க்கு, ஆனா எரியக்கூடிய வாயு. ஆனா இந்த மீத்தேன் வந்து சல்ஃபரோட கலந்துரும். அப்படி சல்ஃபரோட கலக்கும் போது இந்த மீத்தேன் வாயுவும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளுக்கு மயக்கத்தை உண்டாக்கி கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆக்சிஜன் அளவுகளை குறைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மீத்தேன் வாயுக்கு உண்டு நம்ம உடம்புல. அடுத்து மீத்தேன் பிளஸ் சல்ஃபைடு, இதுதான் மறுபடியும் வாடை தரும். வெறும் மீத்தேன் அந்த அளவுக்கு வாடை தராது, ஆனா எரியக்கூடிய வாயு மீத்தேன். இது இல்லாம கார்பன் மோனாக்சைடு, இதுவுமே வந்து உள்ள தொட்டிக்குள்ளாரி உற்பத்தி ஆகும். முக்கியமா வாகன புகை, அந்த புகையிலாம் கூட வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு வரும். இந்த இன்ஜின் புகை, கார் இன்ஜின் புகையெல்லாம். ஸோ இதனாலதான் வந்து கார் இன்ஜினை ஆன் பண்ணிட்டு, ஏசியை ஆன் பண்ணிட்டு குழந்தைங்களாம் உள்ள இருப்பாங்க. இவங்க திருப்பி
கதவு திறக்கும்போது பார்த்தா குழந்தைங்க மயங்கி கிடக்கிறது, இல்லைன்னா பயணிகளே வந்து அந்த கார் இன்ஜினை ஆன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. காலையில எந்திரிக்கும் போது பார்த்தா இறந்து கிடப்பாங்க. ஏன்னு பார்த்தா கார்பன் மோனாக்சைடு அளவுகள் காருக்குள்ள அதிகமாகலாம். அப்புறம் இன்னும் வேற கேஸுகள் என்னென்ன உற்பத்தி ஆகலாம் செப்டிக் டேங்க்ல? சல்ஃபர் டை ஆக்சைடு உற்பத்தி ஆகலாம். அமோனியா அமோனியா இது ஒரு மிக முக்கியமான கேஸ், உள்ள உற்பத்தி ஆகக்கூடிய கேஸ். இது இல்லாம நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ இந்த கேஸுகள் இந்த வாயுக்கள் தான் வந்து மெயின் பிரச்சனை. அதுலயும் ஹைட்ரஜன் சல்ஃபைடு மிக முக்கியமான பிரச்சனை. ஸோ இதுல நான் சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன்ல, வாடை இல்லாத வாயுக்கள்னு இருக்கு சிலதெல்லாம், அந்த வாடையே இருக்காது. அப்ப நீங்க செப்டிக் டேங்க் திறக்கும் போது நீங்க ஜஸ்ட் லைக் தட் திறப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சு, ஏன்னா ஸ்மெல்லு தான் இல்லையே நினைச்சு திறப்பீங்க. ஆனா டக்குன்னு மேல இருக்கிற அந்த செப்டிக் டேங்க் மேல இருக்கிற வாயு உங்க மூக்குல டக்குன்னு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்புறம் எப்படிதான் கிளீன் பண்றது? முதல்ல இப்ப இந்த சைட்ல இருக்கிறவரை பாருங்க, எந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஒரு செப்டிக் டேங்க்குள்ள இறங்கணும், ஒரு கழிவு நீர் ட்ரைனேஜ் பைப்ஸை கிளீன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஃபுல் ஃபேஸ் போட மாஸ்க், ரெஸ்பிரேட்டர் மாஸ்க் இருக்குது. அது இல்லாம ஹேட் ஃபுல்லா மூஞ்சி ஃபுல்லா கவர் பண்ணிருக்கிறாரு. அப்புறம் வந்து சுவாசிக்கிறதுக்கு இந்த இடமும் கவர்டா தான் இருக்கு. அது இல்லாம இந்த குறிப்பிட்ட இடத்த பாருங்க, இதுதான் கேஸ் டிடெக்டர். உங்களுக்கு தெரியுதா? இந்த கேஸ் டிடெக்டர், இந்த கேஸ் டிடெக்டர் எதுக்குன்னா, நம்ம அந்த தொட்டியில வந்து ஏதாவது இருக்கு, வாயு இருக்கு அப்படின்னா இந்த கேஸ் டிடெக்டர் மூலமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து சவுண்ட் அலாரம் கொடுக்கும். ஸோ அலாரம் கொடுத்துச்சுன்னா ஓகே, உள்ளார கேஸ் இருக்கு, விஷவாயு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ரப்பர் கிளவுஸ், ஃபுல் சேஃப்டி ஹார்னஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஃபுல் சேஃப்டி எக்யூப்மெண்ட். ஆனா இந்த அளவுக்கு ஃபுல் சேஃப்டியோட யாராவது நம்ம ஊர்ல ஒர்க் பண்றதை பார்த்துருக்கீங்களா செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணும்போது? கண்டிப்பா கிடையாது. அடுத்து இந்த கார்பன் மோனாக்சைடு, குறிப்பா இதை தனியா ஏன் போட்டிருக்கேன்னா, இது மோட்டார் வாகன புகை, கார் இன்ஜின், கேஸ் ஸ்டவ், சிம்னி எல்லாத்துலயுமே வந்து இந்த கார்பன் மோனாக்சைடு லீக்கேஜ், கேஸ் ஃபார்மேஷன், வாயு ஃபார்மேஷன் இருக்கலாம். ஸோ இதனால கேஸ் ஸ்டவ்ல இருந்த கூட இந்த கார்பன் மோனாக்சைடு ஃபார்மேஷன் ஆகலாம். அதனால தான் வந்து நம்ம கிச்சன்ல கூட நம்மளே அறியாம, ஏன்னா இது ஸ்மெல் இருக்காது, இந்த கார்பன் மோனாக்சைடுக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைடு மட்டும் ஸ்மெல் இருக்காது. அப்ப தலைவலி, வாந்தி வருதல், உடம்பு சோர்வா இருக்கிறது, தளர்ச்சியா இருக்கிறது, தலை சுற்றல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம நினைச்சுக்குவோம் நம்மளுக்கு வேற ஏதோ பிரச்சனை. ஆனா நம்மளே அறியாம நம்ம கிச்சன்ல லீக் ஆகக்கூடிய கேஸ்னால கூட நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படலாம், சிம்னி லீக்னால பிரச்சனை ஏற்படலாம். ஸோ அதனால இது குறித்த புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இதை வந்து டிடெக்ட் பண்ண முடியும். நம்ம போன்லயே வந்து ஆப் இருக்கு. இந்த போன் ஆப் மூலமாவே நம்ம கார்பன் மோனாக்சைடு எவ்வளவு இருக்குதா அதிகமா இருக்குதாங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அடுத்து செப்டிக் டேங்க் கிளீனிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் முன்பாக திறந்து வைக்கலாம். ஆனா அந்த நேரத்தில் அந்த பக்கம் யாரும் இல்லாத மாதிரி, குழந்தைகள் அந்த பக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உள்ள திறந்த உடனே உள்ள எட்டி பார்க்க கூடாது. இதை தான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம கேஸ் வந்து மேலேயே இருக்கும், செப்டிக் டேங்கோட மேலேயே இருக்கும். நம்ம மூடியை திறந்த உடனே டக்குன்னு இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மூக்குல தாக்கும். நம்ம சுவாசத்துல 1 வாட்டி 2 வாட்டி சுவாசிச்சாலே நம்ம மூர்ச்சையாகி இறந்து போக வாய்ப்பு இருக்கு. மாஸ்க், சேஃப்டி கியர் இதெல்லாம் நம்ம முன்னாடி சொன்னது அணிஞ்சிருக்கணும். முக்கியமா ஒர்க்கர்ஸ் அணிஞ்சிருக்கணும். நம்ம வந்து அதை பண்ண முடியாது. ஆனா பொதுவாக என்ன பண்ணுவோம்னா, செப்டிக் டேங்க் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க செப்டிக் டேங்க்ல இருக்க தண்ணியெல்லாம் நீக்கின அப்புறம், லாரி மூலமா நீக்கினதுக்கு அப்புறமும் அந்த செப்டிக் டேங்க்ல கேஸ் ஃபார்மேஷன், வாயு உருவாகும். அப்ப அந்த வாயு வந்து டக்குன்னு அந்த நேரம் நைட்ல வந்து ஒரு ஸ்மெல் ஏற்படலாம். என்னடா இன்னைக்கு தானே கிளீன் பண்ணணும், இன்னைக்கு என்ன மறுபடியும் ஸ்மெல் வருதே அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியாம போய் நம்ம அந்த டேங்கை திறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். திறந்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேஸ் டிடெக்டருக்கு இப்போ கேஸ் மானிட்டர் நான் காமிச்சேன் போன ஸ்லைட்ல. அதே மாதிரி ஒரு சிம்பிளான டெஸ்ட் இருக்கு, வெட் அசிட்டேட் பேப்பர் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. அதை நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். பட் முக்கியமா இன்னொரு விஷயம், இந்த புகைப்பிடித்தல் கூடாது. ஏன்னா செப்டிக் டேங்க்ல உருவாக்கக்கூடிய வாயுக்கள்ல மீத்தேன் இருக்கு. இதெல்லாம் வந்து எரியக்கூடிய வாயுக்கள், ஃபயரும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால புகைப்பிடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க அந்த நேரத்தில். ஸோ இப்போ நீங்க படத்தில் பார்க்கறது இன்னொரு மானிட்டர், கேஸ் மானிட்டர். இது இந்த கேஸ் லெவல் மானிட்டரை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கேஸ் இருக்கா, முக்கியமாக ஹைட்ரஜன் சல்ஃபைட் இருக்கா, இல்லை என்ன கேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டிடும். இந்த ப்ளூ கலர்ல இருக்கு, அப்புறம் எல்லோ கலர்ல இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. ரெட் கலர்ல இருக்குன்னா டேஞ்சரான கேஸ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். எல்லோ கலர்ல இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ப்ளூ கலர்னா சேஃப் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் வந்து இந்த டெஸ்ட், வெட் லெட் அசிட்டேட் பேப்பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு பெரிய ராட் எடுத்து அந்த ராட்ல கூட இந்த பேப்பர், இது வந்து லெட் அசிட்டேட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லெட் அசிட்டேட் டெஸ்ட் பேப்பரை அந்த ராடில் ஒட்டி அதை வந்து நம்ம செப்டிக் டேங்க்குள்ளே இறக்கணும்னு வைங்க. இறக்கணும்னா இந்த மாதிரி கலர் மாறுபாடு ஏற்படும். கருப்பு கலரில் கலர் மாறுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டேங்க்குள்ளார ஹைட்ரஜன் சல்ஃபைடுங்கிற விஷவாயு அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம ரொம்ப ரொம்ப
ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்குனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தொட்டியை திறந்து வச்சுட்டு அதுக்குரிய டெக்னிக்கலான ஒர்க்கர் வச்சு தான் நம்ம இதை கிளியர் பண்ணணும். நம்ம இமீடியட்டாக உள்ள எட்டி பார்க்க கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஆக்சிஜன் அளவு 19.5% கம்மியாக இருந்தாலோ இல்லை 21% மேலே இருந்தாலோ நோ என்ட்ரி, உள்ளே இறங்கக்கூடாது. அதுவும் ரொம்ப முக்கியம். அப்புறம் செப்டிக் டேங்க் கிளீனிங்க்கு முதலுதவி விஷயங்கள் அந்த இடத்துலயே இருக்கணும். சோப்பு, ஸ்கின் கிரீம்னு அந்த நேரத்தில் ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து ப்ராப்ளம் வருது, இம்மீடியட்டாக வந்து உடனே முகம் கை கால்கள்லாம் கழுவணும். ஏன்னா கேஸ் நம்ம மேலேயும் படியும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் முதலுதவிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பழைய பாலடைந்த செப்டிக் டேங்க்கு ரொம்ப நாள் ஆச்சு, இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்குன்னா அந்த இடத்துலலாம் இறங்கி கிளீன் பண்ணும்போது இறங்குறதே ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கேற்றாப்புல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். செப்டிக் டேங்க்னால அந்த விஷவாயுனால இனிமேலும் எந்த இறப்புகளுமே ஏற்படக்கூடாது. அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். அதனால் நீங்கள் முடிஞ்சளவு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அப்போ தான் இது குறித்த விழிப்புணர்வு அதிகமாகும். வேறு என்ன டவுட் இருந்தாலும் கீழே வீடியோஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.